ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/7/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி பகல் 10:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு 8:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:16 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி நாளாக இன்றைய தினத்தினை கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:56 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:32 சந்திர உதயம் என்பது இரவு 8:23 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் 5:56 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 3:25 முதல் 4:59 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:05 முதல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:50 வரையிலும் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:40 கொடுத்திருக்காம். சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம். பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம். வசந்தி ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கலப்பு திருமண அமைப்பு என்பது ஜாதகத்தில் தெரியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கலப்பு திருமணங்கள் என்பது ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது. இதற்கான அந்த அமைப்பு என்பது ஜாதகத்திலேயே இருக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதில் நல்லா கவனிக்கணும். அவர் காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, கலப்பு திருமணம் அப்படின்னு தான் கேட்குறார். சார் காதல் திருமணம் தானே கலப்பு திருமணமாக நடக்கும், பார்த்து பண்ணுறது கூட அப்படி பண்ணுறாளான்னு சொன்னேன். இன்றைய தேதியிலே பார்த்து செய்வது கூட அப்படி கலப்பு திருமணங்கள் என்பது நிறையவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவளுக்கு எப்படி இன்றைக்கு எது திருமணத்தை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அவர்கள் எங்கே பணியாற்றுகிறார்கள், அவர்கள் பணியாற்றுகின்ற அந்த இடத்திலேயே இந்த பெண்ணும் வேலையில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பார்க்குறா. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு யூஎஸில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த விசா ப்ராப்ளம் அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அவர் எந்த இடத்திலே வேலை பார்க்கிறாரோ, யூஎஸ் மாத்திரம் இல்லை, இப்போ ஜெர்மனியில் இருக்காருன்னு சொன்னால் அவங்க தமிழ் பேசுகிறவங்களா இருந்தால் போகிறோம், அல்லது தெலுங்கு பீப்புளாக இருந்தால் தெலுங்கு பேசுகிறவங்களா இருந்தால் போகிறோம். அதே ஊர்லேயே என் பிள்ளை எங்கே வேலை செய்கிறானோ அதே ஊர்லேயே இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா, இவர்களுக்குள்ள திருமணத்தை நடத்தினால் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கிறது. சார் இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியாதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம சௌகரியத்துக்கு தானே நம்ம பார்த்துக்கிறோம், அதுவாக அமைகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதே இல்லையே. நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது திருமணம், இப்போ காதல் திருமணம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஜாதகம் என்பது நமக்கு காண்பித்து கொடுத்து விடும். 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் தொடர்பு கொள்கிறது, அல்லது 7ஆம் பாவமும் லக்னபாவமும் தொடர்பு கொள்கிறது, அல்லது 7ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் தொடர்பு கொள்கிறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த இடத்திலே இவருக்கு காதல் திருமணம் நடக்கும்னு சொல்லிடலாம். அதே காதல் திருமணம் கூட கலப்பு திருமணமாக இருக்குமா என்பதையும் கூட சொல்லிடலாம். ஆனால் நம்மளா பார்த்து செய்யும் பொழுது அங்கே எது இணைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது. அவர்களுக்கு நம்ம சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும்னு சொன்னால் இவர் எந்த துறையில் பணியாற்றுகிறாரோ அதே துறையை சார்ந்த மணமகன் அல்லது மணமகளை அமைந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.
அதே துறையோ அல்லது அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணாகவோ இருப்பார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லும் பொழுது அங்கே இது கலப்பு திருமணமா அல்லது கலப்பில்லாத திருமணமா என்பதை நம்மால் தீர்மானிக்கவே முடியாது. இது போக அதாவது கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிரகங்களானது ஜாதியை தீர்மானிக்காது. அதாவது ஜாதின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் செய்கின்ற பணியை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பா. இப்போ சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொன்னால் ஒரு க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி புதன் அப்படின்னு சொன்னால் வைசிய வம்சம்ங்கிறா, குருவும் சுக்கிரனும் அந்தனர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறா. இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பணி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இல்லையா? அந்த கிரகங்கள் எந்த பணியை செய்கிறார்களோ அந்த வேலையை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அந்த ஜாதியை தீர்மானித்தார்களே தவிர இதனை வச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இதில் நிறைய லட்சக்கணக்கான ஜாதிகள் என்பது இந்த உலகத்திலே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் இந்த கிரகங்கள் நிச்சயமாக சொல்லாது. இப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாமே. உதாரணத்திற்கு இவர் ஒரு முதலியார் கம்யூனிட்டியில் இருக்கார், அந்த பொண்ணு ஒரு நாயுடு கம்யூனிட்டி இருக்குன்னு சொன்னால் இதையெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக கிரகங்கள் செய்யவே செய்யாது. இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்படி சொல்லுன்னு சொன்னால் சொந்தத்தில் கல்யாணம் நடக்குமா அல்லது அசல்ல தான் நடக்குமாங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ரிலேஷன் சர்க்கிள் இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் ஜாதகம் சொல்லுமே தவிர இது கலப்பு திருமணமா அல்லது கலப்பில்லாத திருமணமா என்பதை ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்திலே காதல் திருமணம் என்பது அவருக்கு நல்லபடியாக அமையுமா என்பதை அவருடைய ஜாதகத்தை கொண்டு கிரக அமைப்பினை கொண்டு நிச்சயமாக தீர்மானிக்க முடியும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.